சூப்பராக இருக்கும் இந்த கேரட் வடை. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கோல்டன் கலர் இருக்கணும், கலர் மாறி எடுக்காதீங்க. நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கிறோம். சரிங்களா? கடலை 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் கடலை பருப்பை. இப்போ இதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த இஞ்சி பூண்டை நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு இடித்து எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்ச இஞ்சியும் இதோட போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ கடலை இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை அரைக்க வேண்டாம். இந்த கடலையை மட்டும் நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிறோம். சரிங்களா? மிக்சி சாரில் போட்டுக்கிட்டோம், மாற்றிக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி குறைன்னு இருக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கேரட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? கருவேப்பிலை, மல்லித்தலை இதில் நான் கலந்து வச்சுக்கிறேன். இப்படி கொஞ்சம் போல் போட்டுங்க. 3 பச்சை மிளகாய் இதையும் இதோட போட்டுக்கிறோம். கொஞ்சமாக மேலே சோம்பு போட்டுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுங்க. சரிங்களா? மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுங்க. சின்ன ஸ்பூனால் போட்டுங்க. சரிங்களா? ஒரு அரை டீஸ்பூனு மிளகாத்தூள். இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க, போதும். இஞ்சி பூண்டு. சரிங்களா? ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி. சரிங்களா? கொஞ்சமாக எடுத்துங்க. ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க, போதும். இந்த முழு கடலையை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். சரிங்களா? தண்ணி போடாமல் பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துங்க. சரிங்களா? பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம கேரட்டு வடைக்கு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் உருண்டை பிடிச்சி ஒரு தாம்பலத்தில் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி இதை ஊற்ற வேண்டாம், இதே மாதிரி இருந்தால் போதும். சரிங்களா? இப்போ நான் இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு தட்டி போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெயை நம்ம சூடு பண்ணி தட்டி போட்டுக்குவோம். சரிங்களா? நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிக்கிறேன். சரிங்களா? நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சதை எடுத்துக்கிட்டோம். இப்போ தட்டி போட்டுக்கிறோம். சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி க்ளோஸ் ஒன்று போட்டுங்க. அதில் ஆயிலை தடவிக்கிட்டு இப்படி சென்டராக வச்சு ஒரு தட்டை தட்டிங்க. ஒரு அமுக்கு அப்படியே சைடில் போட்டுக்கிறீங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம போட்டுக்க போகிறோம். இதே மாதிரி தட்டி போட்டுங்க. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி சைடில் போட்டுங்க, நல்லா வேகட்டும். எப்பவுமே வடையை போட்டதும் பரட்டி விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பரட்டி விடுங்க. சரிங்களா? சூப்பராக இருக்கும் இந்த கேரட் வடை. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த கேரட் வடை. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக கலர் மாதிரி வருது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? வடைக்கு இந்த கலர் இருந்தால் போதும். இப்போ எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எடுத்துக்கிறேன். எல்லா வடையும் இப்போ போட்டுவோம். பார்த்து போட்டு எடுங்க. போதும், வேகட்டும். மெல்லமாக பரட்டி விடுங்க. போட்டதும் பரட்டாதீங்க, உடையும். அப்படியே பொறுமையாக பரட்டி விடுங்க. நல்லா அது மாதிரி பரட்டி விடுங்க. நல்லா வெந்துடுச்சு. சரிங்களா? இப்போ எடுத்துக்கிறோம்.
இந்த கலர் எடுங்க சரிங்களா. இதுக்கு மேலே விடாதீங்க, இதே கலர் இருக்கணும். எடுத்துக்கிறோம் சரிங்களா. அடுத்தது போட்டு எடுத்துக்கிறோம். இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இதே கலரில் எடுங்க, கோல்டன் கலர் இருக்கணும். கலர் மாறி எடுக்காதீங்க, வேகாது அப்புறம் உள்ளார. அர்ஜென்ட் பட்டு எடுத்துகிறோன்னா இதே கலர் எடுங்க சரிங்களா. நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் பாருங்கள். கேரட் வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க.